ஏதோ ஒரு கதை சொன்னாங்கல்ல, அதுல வந்து அவங்க பட்டாசு வாங்கிட்டு வர முடியல, அந்த மாதிரி. ஒருவேளை அவங்க அப்பா வந்து அந்த பையன் புரிஞ்சிருந்தானா, அவங்க அப்பா பட்டாசு வாங்காம இருந்திருந்தாலும் வீட்டுக்கு போயிருந்தா ரொம்பவே ஹாப்பியாவே கொண்டாடி இருப்பாங்க. அதுவே ஒரு மேஜிக் தான். தென் அப்புறம் ஒருத்தர் வந்து பிறக்கறதுல இருந்து இறக்குற வரைக்கும் ஃபுல்லாவே பெயின் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு பெயின் அண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறமும் ஒரு சர்ப்ரைஸ் வந்து லைஃப்ல காத்துட்டு இருக்கு. நீங்க எத்தனை பேர் வந்து நோட்டீஸ் பண்றீங்கிறது இப்போ ஒரு நாள் வந்து ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு மிராக்கிள் தான். ஏன்னா அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோட இருப்போமா இல்லையோங்கிறதே நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஒரு நாள்ல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளுக்கு இல்லைன்னா அந்த நாளே நல்லா இருக்காது. அதுவே ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும். அதை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நோ மோர் ப்ராப்ளம்ஸ். யாருக்குமே ப்ராப்ளம்ஸே அந்த பெயின்ஸும் வந்து அவ்வளோக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. தென் பெயின்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பெயினா இருக்கு, ப்ராப்ளம் சும்மா சொல்லிட்டே இருக்காங்களா, அவங்க வந்து அது எதனால வருதுன்னா அவங்களோட ஓன் கர்மா தான். ஏன்னா காட் வந்து நம்மளுக்கு ஒரு எம்டியான பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்க தான் அது வந்து நல்லபடியா டிசைன் பண்றதுங்கிறது அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு 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 கோட்டோட மீனிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பர்சன்னால எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ல இருக்க முடிஞ்சா அவனால அவனுக்கு பீஸையும் கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ அந்த பையன் வந்து பிரியன் வந்து சொன்னாரு, அந்த பையன் வந்து காலேஜ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இந்த மாதிரி அவங்க அப்பா கஷ்டப்படுறதுனால அதை மைண்ட்ல வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பாவுக்காக அந்த மைண்ட்ல வச்சுட்டு அதை படிச்சு பெரிய ஆளா வந்தானா அது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். அதுவே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான் அவங்களுக்கு. ஆனா இப்ப வந்து பெயினுங்கிறது ஒரு தூசி மாதிரிதான். அது ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ரீசனுக்காக தான் வருதே தவிர வேற எதுவும் இல்ல. அது நொமாட் மாதிரி ஒரே ஒரே ஒருத்தங்கிட்டே அந்த பெயின் வந்து இருக்கவே இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து அதை ஓவர் கம் பண்ணியே ஆகணும். ஒரு சிலர் வந்து அந்த டேஸ் பாஸ் ஆக அந்த பெயின் வந்து அவங்களுக்கு போயிடும். மைண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிரும். இப்போ வந்து மைண்ட் நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஹாப்பியாவே இருந்தோம்னா நம்ம மைண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம மைண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிராக்கிள் தான். அதுவே ஒரு ஒரு பிளஸ் தான். தென் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து வருதுங்கிறது ஜஸ்ட் அதை வந்து சிம்பிளா எடுத்துக்கணும். சும்மா அதுவே நினைச்சு அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாம, அது அடிக்ட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் சூசைட் பண்றாங்க. அது வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு கல்லு இருக்குன்னா அது வந்து ப்ராப்ளம்ஸ்ங்கிறது ஒரு உளி மாதிரி. அது வந்து அப்படியே வச்சிருக்க கூடாது. என்ன சொல்றது, அந்த உளிய வந்து யூஸ் பண்ணி அந்த கல்லை வந்து செதுக்கும் போது வலிக்கும். ஆனா வந்து அதுவே அதெல்லாம் தாண்டி வந்துட்டாலே ஒரு நல்ல ஒரு அழகான சிற்பி வந்து சர்ப்ரைஸா காட் வந்து கிஃப்டா கொடுத்த மாதிரி இருக்கும். அதுதான் பெயினுங்கிறது. எதுவுமே நிரந்தரமே கிடையாது. நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணிடணும். இல்லைன்னா அதை பத்தி யோசிக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். நல்ல ஒரு சர்ப்ரைஸான ஒரு இதுதான். தட்ஸ் ஆல். நான் கம்ப்ளீட் பண்ணி நல்லா பேசுனீங்க ஸ்ரீரவினா. லைக் நீங்க சொன்ன கருத்து வந்து ஒரு திருப்பி ஒரு சிலையை செதுக்க உளி யூஸ் பண்றாரோ அந்த மாதிரி நீங்க சொன்னது இருந்துச்சு. அடுத்தது லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பெயின் அண்ட் சேட்னஸ்ல இருந்து பேச வராரு நம்ம மனோஜ் எம்ஆர். ஐ வெல்கம் யூ மனோஜ். Hi, good evening and good evening every. ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் போயிட்டாரு, ஒரே நிமிஷம் வந்துருவாரு.
சுஜா நான் பேச கேக்குதா? கேக்குது சௌரு. ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால அவர் வெளியே போயிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்தில் நான் அவனை சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து இந்த மாதிரி நானும் பேச விரும்புகிறேன் அப்படின்னு யாராவது வந்து, இல்லை நாங்கள் வந்து உங்களோட 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 டாபிக்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமேல் நீங்கள் அடுத்தடுத்த மீட்டிங்களை கூப்பிடணும் அப்படின்றவங்க சேட்டில் இருக்க வாட்ஸ்அப் லிங்க் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்வேஸ் வெல்கம். லைக் சௌரு, இப்ப வந்து சிலர் வந்து நாங்களும் பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க. லைக் தே வாண்ட் டு டாக். நாட் இன்னைக்கு செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க வந்து நாங்க இப்ப வந்து ஒரு ஒன் சைட் டீம்ல இருந்து பேசலாமான்னு கேக்குறாங்க. ஓ, அப்படி கேக்குறாங்களா? டைம் இருந்தா கண்டிப்பா பேசலாம். கண்டிப்பா டைம் இருக்கும், பேசலாம். சரி, நம்ம மனோஜ் வர வரையும் வெயிட் பண்ணலாம். மனோஜ் வர வரைக்கும் யாராவது பேசணும்னு நினைச்சா தாராளமா பேசலாம். இல்ல மனோஜ் வர வரைக்கும் பேசாம அடுத்த ஆள பேச வைக்கலாம். அதுக்கு அடுத்து பேச வச்சிடலாமா? ஓகே, தாராளமா போலாம். சில அவங்க டீம்ல அடுத்த ஆள போடுமா? அவங்க டீம்ல அடுத்த இத போடுமா? அவங்க டீம்ல அடுத்தவங்களா? சரி, மனோஜ் சில டெக்னிக்கல் இஷ்யூனால நம்மள கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுவாரு. இப்ப அது அவங்க டீம்ல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வர்றது அனுஜா. அனுஜா, வெல்கம் யூ. அனுஜா, சௌரு, அனுஜா இஸ் தேர் ஆர் இருக்காளா? இல்ல, அவங்க இல்ல. அதாவது அவன்ட்டாங்க. அனுஷா இருக்கியாமா? நீங்க தான் இப்ப பேச போறீங்க அடுத்தது. ஓகே. ஓகே. லைஃப்ல ஹாப்பினஸ்னு எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லைஃப்ல ஹாப்பினஸ்னு ஒன்று இருக்க வரைக்கும் யாருக்கும் பெயினுங்கிறது என்னன்னு தெரியாம இருக்கு. அதுவே பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா யார் முகத்துலயும் நம்ம சந்தோஷத்தை கண்டிப்பா பார்க்க முடியாது. நம்ம மனோஜ் சொன்னாங்க அவருக்கு மேக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலே அது வந்து ஒரு பெரிய மிராக்கிள் தானே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா புவர் ஃபேமிலியில இருக்க சில்ட்ரன் வந்துட்டு அவங்களா ஒரு லேபரா ஒரு ஃபேக்டரியிலயோ இண்டஸ்ட்ரியிலயோ ஒரு சின்ன கடையிலயோ வேலை செய்யும் போது அவங்க அந்த இடத்துல எவ்வளவு அவமானப்படுறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா கிடைக்காது, அவங்களால ஒழுங்கா ஒரு இடத்துல தங்க முடியாது, ஓன்கிட்ட திட்டு வாங்குவாங்க, அங்க இருக்கவங்க முன்னாடி அவமானப்படுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் எக்கனாமிக்கலா அன்ஸ்டேபிளா இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு அதுல வந்துட்டு சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கே அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட். அது எப்படி அப்புறம் அவங்க மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றது அது வந்து எக்ஸெப்ஷனல். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கவங்க கிட்ட மட்டும்தான், அந்த வாய்ப்பு இருக்கவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்க முடியும் இல்லையா? இப்ப இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப எடுத்துக்கோங்க, கொரோனா எடுத்துக்கோங்க. இப்ப யாருனாலையும் வேலைக்கு போக முடியல, அதனால அவங்க எப்படி சாப்பாடு சாப்பிடுவாங்க? இதுதான் லைஃபோட பண்ணிட்டுதான் இருக்காங்க. லைஃப்க்கு ஒரு சின்ன ஆக்ரோனிம் சொல்றேன் பாருங்க. லிவ் இன் ஃபியர் எவ்ரிடே. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை தானே, அதுதான் உண்மை. அதே மாதிரி சொன்ன சூசைட் வந்து பண்ணிக்கிறவங்க ஒரு கோலன்னு சொன்னாங்க. அது இல்ல எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. மேபி ஒரு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்ல நம்ம ஃபேமிலியில ஒருத்தரோ இல்ல நம்ம ரொம்ப டீப்பா ரிலேட்டான ஒருத்தரோ சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேபி நம்ம கிட்ட அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க போன அந்த பெயின்ஸ், அந்த அவங்க மனசுக்குள்ள இருந்த வலியெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை தவிர வேற வழி இருந்திருக்காது. மேபி வேற யாரும் அவங்களுக்கு கன்சோல் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேற எந்த பாத்தும் இல்லாதனால அவங்க சூசைட் ட்ரை பண்ணிருக்கலாம். அது கோலத்தனமானு அவங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க லைஃப்ல இருக்க பிரச்சனை மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா? நம்ம நார்மலா ஜட்ஜ் பண்ண முடியாது எல்லாரையும். என் லைஃப்ல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் பத்தி சொல்றேன். என்னோட அக்கா சீனியர் எவ்வளோ ஹாப்பியான லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு நாள் அவங்க அம்மா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க லைஃப்ல இல்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்களால எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அந்த பிளேஸ், அந்த அம்மாங்கிற அந்த பிளேஸை யாருனாலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும்ல. அப்ப அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும்ல. அந்த பெயினை வந்துட்டு எந்த சந்தோஷத்தினாலையும் சாரி எவ்ரிபடி. அப்ப வந்துட்டு அந்த அம்மாவோட ஒரு இடத்த யாருனாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த பெயினை யாருனாலையும் ஹாப்பினஸால சேஞ்ச் பண்ணி இது பண்ண முடியாது. ஆனா அவங்க அந்த பெயின் அவங்களோட லைஃபை எவ்வளவு மாத்திருக்கும்.
அவங்களுக்காக ஒரு கோட், without you I feel no blood rush in my vein, as your fault sweet memory still gives me pain. People say that one day my injury may heal, but how could I show them how I feel? இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க சூசைட் ப்ராப்ளம்ஸ், இவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க, பெயின்ல போவாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள நடக்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா? அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் யாருக்கும் தெரியாது. அதனால ப்ராப்பரா எதுவும் தெரியாம யாரையும் ஜட்ஜ் பண்ண வேணாம். எல்லார் லைஃப்லயும் கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் அந்த சில்ட்ரன்ஸ் பத்தி சொன்னேன் இல்லையா, த கிரை ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு போயம்ல, we cannot run or leap. If we cared for any meadows, it were merely to drop down in them and sleep. இந்த போயம்ல சின்ன குழந்தைங்க லைஃப்ல எவ்வளோ பெயின்ஸ் இருக்கு, எவ்வளோ அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கு எவ்வளோ ஏங்குறாங்க அப்படிங்கறத எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் கிளியரா சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரியாலிட்டி, நோ கெயின் வித்தவுட் பெயின். பெயின் இல்லாம கண்டிப்பா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அது ஹாப்பினஸா இருந்தாலுமே சரி. செல்ஃப் லவர்ஸ் வில் செட் அ ஃபயர் ஆன் ஹவுஸ் ஒன்லி டு ரோஸ்ட் தேர் எக்ஸ். எல்லாருமே செல்ஃபிஷா பிஹேவ் பண்றதுனால ஆப்போசிட் பார்ட்டிக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும் தெரியாது. இப்ப நானே எடுத்துக்கோங்க, நான் எப்பயுமே செல்ஃபிஷா இருந்தேன்னா என் கூட இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களால ரொம்ப ஹாப்பியா இருக்க முடியாது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும் பாத்தீங்களா? அந்த இடத்துல ஹாப்பினஸ் எங்க இருக்கு? என் ஓன் ப்ராப்ளம்காக, என் ஓன் செல்ஃப்காக நான் மத்தவங்களை ஹர்ட் பண்ணனா அந்த இடத்துல அவங்களுக்கு பெயின் இருக்கும், எனக்கு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஹாப்பினஸ் யாருக்கு வேணும்? மத்தவங்களோடதையும் நம்ம ரிகார்ட் பண்ணி தானே நம்ம ஹாப்பினஸ் வேணுமோ நம்ம ஓன் திங்ஸ் நம்ம பண்ண முடியும். ஷேக்ஸ்பியர் அழகா சொல்லியிருப்பாரு, all the people in the earth are actors, the world is a mere stage, behind every cute smile there is a deep pain. இது நான் உங்களுக்கு சொல்லணும்ட்டு இல்ல, எல்லாத்துக்கும் புரியும். எல்லாரும் தன்னோட முகத்துல ஒரு சிரிப்பு வச்சிருக்காங்க. ஆனா அந்த சிரிப்பு கண்டிப்பா பெர்மனன்ட் ஆனது இல்ல. உள் மனசுல கண்டிப்பா ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு வலி இருக்கும். சர்ப்ரைஸ் அண்ட் மிராக்கிள் தான் வந்துட்டு லைஃப் நீங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதெல்லாம் அந்தந்த மொமெண்ட்க்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா பெயின் அண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஏதாச்சும் பெருசா அச்சீவ் பண்ண கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். த பெயின் யூ ஃபீல் டுடே வில் ஸ்ட்ரென்தன் யூ டுமாரோ. இன்னைக்கு வலி அனுபவிச்சாதான் நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளே எடுத்துக்கோங்களேன். ஆரம்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு பேர்த்த இழந்திருப்போம். அதுக்கப்புறம் தானே ஃப்ரீடம் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்ல இந்த ஹாப்பினஸ்னு ஒன்னே வந்துச்சு. அதைத்தான் நம்ம இப்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அனுபவிச்ச பெயின்ஸ் அண்ட் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் யாருமே நினைக்கல. Without pain, there would be no suffering. Without suffering, we would never learn from our mistakes. To make it right, pain and suffering is the key to all the windows. Without it, there is no way of life. இது வந்து ஏஞ்சல்னா ஜூலி அப்படிங்கிறவங்க சொன்னாங்க. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பெயின் இல்லைன்னா நம்ம கண்டிப்பா அதை உணர மாட்டோம். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம்னு உணர மாட்டோம். நம்ம லைஃப்ல ஹாப்பினஸ், மிராக்கிள்ஸ், சர்ப்ரைசஸ்னே இருந்துட்டா லைஃப் எங்க போகும்? எல்லாத்துக்கும் ஹாப்பியா இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு உள்ள ஒரு பெயின் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை சொல்லக்கூடாது, நம்ம சுஷாந்த் சிங் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் அவங்கள ஒரு ஹாப்பி மேனா தான் தெரியும். ஆனா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கறது இப்ப கொஞ்ச நாள்ல நம்ம பார்த்திருப்போம். அதனால உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் எது வந்துட்டு உண்மையான ஸ்மைல், எது வந்துட்டு லைஃப்ல ரொம்ப அதிகமா பீப்புள் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு. People keep on telling me that life goes on, but to me that's the saddest part. Thank you for giving me this opportunity. அனுஜா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு ரொம்ப அழகா இருந்துச்சு.